நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன்டா உண்மைக்கு சரி எனக்கு சாமி எல்லாமே உண்மைக்கு என் குடும்பம் தான். என் குடும்பத்தை விட்டு எனக்கு யாருமே இல்லை. டாக்டர் பிரசாந்த் இந்த படத்தோட டைலாக் வச்சுருப்பார், அப்பா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். சாமியை விட்டால் சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லைடா, பொண்டாட்டி தான்டா சாமி அப்படின்ட்டு ஒரு வசனம் எனக்கு ரொம்ப அதாச்சு. அதே மாதிரி தான் எனக்கு சாமிக்கு அடுத்து குடும்பம் இல்லை, குடும்பத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சாமி அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். எங்கள் குடும்பம் தான் இன்றைக்கி எனக்கு இப்படி குடும்பத்தில் நான் பிறக்கலான்டா எனக்கு கஷ்டம் நஷ்டம் அடுத்தவங்களை மதிக்கிறது சூழல் எல்லாமே இன்றைக்கி எனக்கு கற்றுக் கொடுக்குறது என் குடும்பம் மட்டும்தான். இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த படம் உருவான விதமும் அதே தான். எல்லோரும் சொல்கிறாங்க கதை யோசிச்சுட்டு நான் பாண்டியராஜன் மாதிரியே சிவாசார் மாதிரியே பேனா எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு அப்படியே போட்டு அப்படியே யோசிச்சுட்டு சூப்பரா அப்படி உட்காந்து நான் எழுதலை. எதுவுமே பேனாவுக்கு வேலையே இல்லை. எல்லோரும் பார்த்ததை எடுத்து வச்சு எல்லாரும் வாழ்க்கையில் இருக்கிறதை எடுத்துக்கிட்டு அதுதான் இந்த படம்.